ஸோ லாஸ்ட் சாப்டர் நமக்கு என்ன, வாட் இஸ் த பேஸ் ஐடியா, ஆசிலேஷன்ஸ். ஸோ லாஸ்ட் சாப்டரோட நேம் வந்து உங்களுக்கு ஆசிலேஷன்ஸ். வாட் ஆர் த பேசிக் கான்செப்ட் ஆர் என்ன வந்து அந்த சாப்டரோட கோரா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க? ஆம்பிளிட்யூட் போயிட்டு திரும்பி வந்துடும். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மீன் பொசிஷன் வந்து ஆம்பிளிட்யூடுக்கு போயிட்டு திரும்ப அங்கே வந்துடும். அதான் வந்து ஆசிலேஷன். வேற என்னென்ன படிச்சீங்க ஆக்சுவலா? சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. அகைன் சேம் ஸ்டோரி. வாட் இஸ் மீன் பை பீரியாடிக் அண்ட் தென் ஆசிலேட்டரி, ஹார்மோனிக் அண்ட் தென் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். ஓகே, ஸோ இது எல்லாமே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. இந்த எல்லா டேர்ம்ஸுமே வந்து உங்களுக்கு டெக்னிக்கலாக வந்து கனெக்ட் பண்ணிட்டு அந்த மோஷனோடைய பிஹேவியர் தான் ஃபுல்லாக படிச்சிங்க. ஓவரால் நீங்கள் என்ன கால்குலேட் பண்ணிருப்பீங்க அப்படின்னாக்கா திஸ் ஃபேக்டர் இன் கேஸ் ஆஃப் ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம், ஓகே, ஆர் இன் கேஸ் ஆஃப் பெண்டுலம். ஞாபகம் இருக்கா? பீரியட். இதுல நம்ம நிறைய ஆன்சரேஸ் வந்து கேல்குலேட் பண்ணிப்போம். அதாவது அந்த மோஷனோட ஈக்குவேஷன், அது எவ்வளோ டைம் ஆசிலேட் ஆகும், இந்த ஃப்ரீக்வன்சி, இந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் வந்து என்ன பண்ணிப்போம்னாக்கா டெக்னிக்கலாக கனெக்ட் பண்ணிப்போம். தட் இஸ் அதை வந்து நம்ம ஆசிலேஷனை படிப்போம். இப்போ இந்த சாப்டர்ல அப்படியே ஒரு நெக்ஸ்ட் எவல்யூஷன் அடுத்த கேசஸ் வந்து படிக்கிறதுக்காக we are considering wave motion. So what is the base idea of wave motion அப்படின்னு பார்த்தீங்கன்னா, what is the base idea of wave motion? Transfer of energy from one medium to another. One medium to another. சரி, ஓகே, சம்திங் ஏதோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ தட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி அண்ட் மொமெண்டம் இன் அ மீடியம். ஆக்சுவலாக வேவ்ஸ் அப்படின்றது ஒன்று டிஸ்டர்பன்ஸ் விச் ட்ராவல்ஸ் இன் ஸ்பேஸ், தட் இஸ் கால்ட் அஸ் வாட் பார்த்தீங்கன்னா waves. சிம்பிள் டேர்ம்ஸ் நீங்க சொல்றீங்க அப்படின்னாக்கா, ஸோ வாட் ஆர் வேவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்டர்பன்ஸ் ட்ராவல்ஸ் இன் ஸ்பேஸ். ஓகே, ஸோ தட் இஸ் வாட் இஸ் வேவ். ஸோ நீங்கள் லாஜிக்கலாக பாருங்க, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அதுல வந்து நம்ம வேவ்ஸ் என்ன பண்ணிக்கலாம். ஒரு வாட்டர் வந்து ஒரு ஸ்டில் மீன் ஸ்டாட்டிக்காக இருக்க வாட்டர், எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் க்ளீனாக இருக்கு. நீங்க அதில் போயிட்டு ஒரு கல்ல போட்டீங்கன்னா என்ன ஆகும்? வேவ்ஸ் அதில் கிரியேட் ஆகி பார்த்துருப்பீங்க, ரிப்பிள்ஸாக இருக்கும், நிறைய சர்க்கிள் ரிப்பிள்ஸ் வந்து இட் வில் டைவர்ஜ் அவுட். நீங்க கல்ல போற பாயிண்ட் வந்து என்ன பண்ணும், அந்த பாயிண்ட் தான் என்னன்னா பாயிண்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ். ஓகே, நீங்க அந்த வாட்டர் வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க, அங்க இருந்து என்ன டைவர்ஜ் அவுட் ஆகும். அப்போ டைவர்ஜ் அவுட் ஆகும்போது உங்களுக்கு இட் வில் டிராவல்ஸ் லைக் திஸ். இப்போ என்ன பண்றீங்கன்னா கல்ல போட்டே இருக்கீங்க, அந்த டிஸ்டர்பன்ஸ் என்ன ஆகிட்டே இருக்கும், டிராவல் ஆகிட்டே இருக்கும். சரி, கொஞ்ச நேரத்துக்கு அந்த ஒரே கல்ல போட்டீங்க, டிஸ்டர்பன்ஸ் டிராவல் ஆகுது. இப்போ எடுத்து வந்து ஒரு பிளாஸ்டிக்ல இருக்க ஒரு வெயிட்லெஸ் ஆப்ஜெக்ட், ஓகே, எனிதிங், சின்ன அந்த பிளாஸ்டிக் பால்ஸ் தான் இருக்குல்ல, அந்த பால் எடுத்து வந்து நீங்க அங்க போட்டு பாருங்க, அந்த ரிப்பிள் ஆகிற வாட்டர்ல போட்டீங்க அப்படின்னாக்கா அந்த பால் மூவ் ஆகாது, அங்கே தான் இருக்கும். ஆனா அந்த பால் என்ன ஆகிட்டு இருக்கும், அந்த வேவ்ஸோட இம்பாக்ட், மீன் அங்க அந்த ரிப்பல்ஸோட இம்பாக்ட் என்ன ஆகுனாக்கா அப் அண்ட் டவுன் ஆசிலேட் ஆயிட்டு இருக்கு. பாத்துருக்கீங்களா, அப்சர்வ் பண்ணிருக்கீங்களா? ஸோ இந்த ஒரே ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்ன பண்ணலாம்னாக்கா இந்த வேவ் மோஷனோட கான்செப்ட் வந்து புரிஞ்சுக்கலாம். நீங்க ஆல்ரெடி என்ன படிச்சிருக்கீங்க, ஆசிலேஷன்றது என்னது, a particle or an object which displaces from its mean position to extreme position, or அந்த mean to extreme position வந்து to and for, that is forward and backward வந்து உங்களுக்கு மூவ் ஆயிட்டு இருக்கு, that is called as oscillation. அதே லாஜிக் தான் இங்க பார்ட்டிகல் என்ன ஆகுதுனாக்கா வைப்ரேட் ஆயிட்டே இருக்கும் about its mean position. மீன் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன், மீன் பொசிஷன் வந்து என்ன வைப்ரேட் ஆயிருக்கு. இந்த வைப்ரேஷன் வந்து என்ன ஆகுதுனாக்கா நியர்பை பார்ட்டிகல், தட் இஸ் இது வரைக்கும் நீங்க ஆசிலேஷன் வந்து சிங்கிள் பார்ட்டிகல் வந்து படிச்சிருப்பீங்க. ஆசிலேஷன் கைண்ட் ஆஃப் சிங்கிள் பார்ட்டிகல் ஐடியா. அப்போ இங்க வேவ்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஆஃப் பார்ட்டிகல், ஒரு கம்பைல்ட் ஒரு ஹோலா வந்து என்னன்னா குரூப் ஆஃப் பார்ட்டிகல். அப்ப அந்த ஒரு பார்ட்டிகல் கிரியேட் ஆகிற டிஸ்டர்பன்ஸ் வந்து நியர்பை இருக்க பார்ட்டிகல் என்ன ஆகுது, அஃபெக்ட் பண்ணும். அந்த டிஸ்டர்பன்ஸ் அடுத்த பார்ட்டிகல் அடுத்த இப்படி டிஸ்டர்பன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு கனெக்டா இருக்கிறதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க, வேவ். அப்ப இந்த பார்ட்டிகளோட எனர்ஜி வந்து இந்த பார்ட்டிகளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். தட் இஸ் திஸ். அப்படியே போகும்போது உங்களுக்கு ஒரு ரிப்பிள் மாதிரி ஒரு ஃபேக்டர் வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. தட் இஸ் கால்ட் அஸ் வேவ். ஸோ இப்போ நான் செகண்டா சொன்னேன், அந்த பால் மேலே போட்டா என்ன ஆகும், பால் வந்து என்ன ஆகிட்டு வைப்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஆனால் அந்த பால் வந்து நகர்ந்து போகாது. ஸோ இதே மாதிரி தான் வேவ் மோஷன் அப்படின்றது வந்து இது ஒரு ஃபுல் மீடியம் எடுத்துங்க, நிறைய பார்ட்டிகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இது நம்ம சினாரியோ வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது ஃபுல்லாக ஒரு மீடியம் வச்சுங்க, நான் ஒரு லைன் வந்து போட்டுக்கிறேன். இங்கே ஒரு பார்ட்டிகள் இருக்கு, இங்கே ஒரு பார்ட்டிகள் எல்லாத்தையும் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்கு. ஸோ இந்த பார்ட்டிகல் ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் தான் உங்களுக்கு வந்து நீங்க வந்து கல்ல வந்து ட்ராப் பண்றீங்க. ஸோ இந்த பார்ட்டிகல் வந்து வைப்ரேட் ஆகிட்டு வச்சுங்க. இந்த பார்ட்டிகலோட டிஸ்டர்பன்ஸ் வந்து இந்த பார்ட்டிகளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இந்த பார்ட்டிகல் வைப்ரேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இப்படி வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுனாக்கா எல்லா பார்ட்டிகளும் வந்து அப் அண்ட் டவுன் வந்து வைப்ரேட் ஆகிட்டு இருக்கும். அப்போ இதோட இம்பாக்ட் தான் உங்களுக்கு என்ன ஆகுது, இட் வில் ஜெனரேட் லைக் வேவ் இன் தி ஸ்பேஸ். ஓகே, இப்போ அந்த செகண்ட் எக்ஸாம்பிள், இந்த டிஸ்டர்பன்ஸ் நீங்க ஒரு பால் பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த பால் வந்து அப் அண்ட் டவுன் மூவ் ஆகும். அந்த பால் அங்கே தான் இருக்கும், நீங்க போட்ட இடத்துல தான் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த வைப்ரேட் ஆகிட்டு பார்ட்டிகல், அந்த பார்ட்டிகல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது லைக் சேம் ஆஸ் இட் ஆஃப் அந்த பால். அந்த பால் வந்து மூவ் ஆகல, ஆனால் அந்த பால் வந்து என்ன ஆகிட்டு இருக்கு, இது வந்து அந்த உள்ள இருக்க மீடியம்ல இருக்க பார்ட்டிகளுக்கு இதே பிஹேவியர் தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த பார்ட்டிகல் வந்து ஜஸ்ட் வைப்ரேட் ஆகும், அந்த பார்ட்டிகல் மூவ் ஆகுது. அப்போ என்ன ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிகளோட எனர்ஜி ஆஸ் வெல் அஸ் என்ன மொமெண்டம், P is said to be momentum and then E is said to be energy. அந்த வைப்ரேட் ஆகிட்டு இருக்க பார்ட்டிகளோட எனர்ஜி மொமெண்டம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ திஸ் இஸ் த பேஸ் ஐடியா ஆஃப்
வேவ் மோஷன். ஓகே, ஸோ அப்போ முன்னாடி படிச்ச ஆசிலேஷனுடைய கான்செப்ட் தான் இங்கே. அந்த வைப்ரேஷன் அப்படின்றது கைண்ட் ஆஃப் ஆசிலேஷன். 2 and 4 வந்து என்ன ஆகிட்டு இருந்தாக்கா வைப்ரேஷன். ஆக்சுவலாக நமக்கு வந்து டைப்ஸ் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் இருக்கு. அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டேம்ப் ஆசிலேஷன், அன்டேம்ப் ஆசிலேஷன், ஃபோர்ஸ் ஆசிலேஷன் இருக்கு, அண்ட் தென் பேஸ் ஆஃப் ஃப்ரீ ஆசிலேஷன். ஒரு அசம்ஷன் எடுத்துங்க, ஒரு சிஸ்டம் வந்து வைப்ரேட் ஆகிட்டு இருக்கு, அது வந்து என்ன ஆகுனாக்கா அன்லெஸ் அன்டில் நான் கையால் ஹோல்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் என்ன ஆகிட்டு இருக்கும், அது ஒரு ஆம்பிளிட்யூட்ல ஆசிலேட் ஆகிட்டு இருக்கும். அது எனர்ஜி லாஸே இல்லாமல் எங்க எப்படி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆம்பிளிட்யூட் ரீச் ஆச்சோ அதே மாதிரி என் டைம்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. இந்த ஆசிலேஷன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆசிலேஷன் சொல்லுவாங்க. டேம்பிங் அப்படின்னா பை மீன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்சஸ். ஒரு எக்ஸாம்பிள் என் பெண்டம் ஆசிலேட் ஆகிட்டு வச்சுக்கலாம், ஏர் வந்து வேகமாக ப்ளோ ஆகுது அப்படின்னா அந்த ஏர் வந்து ஃப்ளோ ஆகுது, அந்த பெண்டம் டிஸ்டர்ப் பண்ணுமா, அப்போ டிஸ்டர்ப் பண்ணும்போது அந்த பெண்டம் ஆசிலேஷன் என்ன ஆகுது, அஃபெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து இவ்வளோ தூரம் மீன் பொசிஷன், இப்போ இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகுதுனாக்கா செகண்ட் டைம் ஏரோட இம்பாக்ட் என்ன ஆகும்னா இவ்வளோ தூரம் போகும், தேர்ட் டைம் என்ன ஆகும் கொஞ்சம், ஃபோர்த் டைம் கொஞ்சம், அப்புறம் ரொம்ப ஸ்லோ டவுன் என்ன ஆகும்னா பெண்டம் வந்து ஸ்டாப் ஆகிடும். இது வந்து டேம்பிங் ஆசிலேஷன். ஃபோர்ஸ் ஆசிலேஷன்றது நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸை கொடுத்து அது டேம்ப் ஆகாமல் பார்த்துக்கிறோம்ல, திரும்ப அது ஃப்ரீ ஸ்டேட் வந்து அட்டெண்ட் பண்ண வைக்கணும். தட் இஸ் கால்ட் ஃபோர்ஸ் ஆசிலேஷன். அது நம்ம என்ன சொல்லுவாங்க, ஃப்ரீ தான் யூஷுவல் அன்டேம்ப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆசிலேஷன் இங்கே கைண்ட் ஆஃப் ஃப்ரீ ஆசிலேஷன். அந்த பாட்டுக்கு வந்து என்ன ஆகிட்டுனாக்கா ஃப்ரீ ஆசிலேட் ஆகிட்டு இருக்கும். பட் நம்ம அசம்ஷன் பட் ஆனால் நீங்கள் லாஜிக்கலாக பண்ண ஒரு கல்ல போட்டோன்னே ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசர் வேவ் பெருசாக இருக்கும், அடுத்தது போக என்ன ஆகிட்டு இருக்கும், அந்த எனர்ஜி குறைஞ்சிட்டே வந்துடும். தட் இஸ் அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி அப்போ என்ன ஆகுனாக்கா எனர்ஜி லாஸ் ஆகும். தட் இஸ் யூஷுவல் கேஸ். பட் நம்ம இங்கே வந்து என்ன பண்ணாக்கா த்ரூ அவுட் வே வந்து ஒரே மாதிரி இருக்கிறது அவசியம் பண்ணும். அது நம்ம சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். இதான் வந்து பேஸ் ஐடியா ஆஃப் வேவ் மோஷன். ஓகே, ஸோ இப்போ வாட் இஸ் வேவ் மோஷன் என்ன புரிஞ்சுச்சா, ஹவு இட் இஸ் கனெக்டட் டு ஆசிலேஷன் புரியுதா? இப்போ நெக்ஸ்ட் என்னன்னாக்கா கிளாசிஃபிகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் அப்படின்னு தெரிஞ்சுங்க, தென் ஹவு இட் இஸ் கிளாசிஃபைட். உங்களுக்கு நீங்க லோவர் கிளாஸ்ல படிச்சது வந்து 2 டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ் படிச்சிருப்பீங்க, ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ், லாங்கிட்யூடினல் வேவ்ஸ். ஞாபகம் இருக்கா? போடாதே. இப்படி. ஸோ திஸ் இஸ் ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ். ஓகே, அப்புறம் ஞாபகம் இல்லையா? சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கிளாசிஃபிகேஷன் பார்ட் வந்து பாருங்க. ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வேவ்ஸ். ஸோ மோஸ்ட்டாக பேசிக்காக வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொபகேட்டரி பார்ட் வச்சு டிவைட் பண்ணுவாங்க. ஓகே, நிறைய கேசஸ் நிறைய டிவிஷன் இருக்கு. அதில் ஒன் ஆஃப் த டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மீடியம் ஆஃப் ப்ரொபகேஷன். ஓகே, அது ஃபர்ஸ்ட் டிவிஷன் நம்ம பார்க்கலாம். தட் இஸ் மீடியம் ஆஃப் ப்ரொபகேஷன். ஸோ வாட் இஸ் மீன் ப்ரொபகேஷன் ஆக்சுவலி? ப்ரொபகேஷன் என்ன? சேஞ்ச் இன் பொசிஷன். தட் இஸ் டிரான்ஸ்போர்ட் தான் நம்ம என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொபகேட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர் டிரான்ஸ்போர்ட் நம்ம என்ன சொல்லணும்க்கா ப்ரொபகேட். அந்த பாத்வே அந்த டிரான்ஸ்போர்ட் டிராவல் அப்படின்னு சொல்லிட்டு தட் இஸ் கால்ட் அஸ் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொபகேஷன். இந்த ப்ரொபகேஷனோட ஐடியா பேஸ் பண்ணி தட் இஸ் அந்த ரெக்வயர்டி இங்கே நம்ம இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ப்ரொபகேட் அப்படின்னு மூவ்மெண்ட் தெரியுது. பட் அது எங்கே மூவ் ஆகும், எப்படி அது மூவ் ஆகும், அதை வச்சு தான் நம்ம என்ன சொல்லுங்க மீடியம் ஆஃப் ப்ரொபகேஷன் வந்து கொண்டு வரும். ஸோ இதில் நீங்கள் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த டைப்ல இட் இஸ் ஃபர்தர் கிளாசிஃபைட் இன்டு 2. One is said to be mechanical waves, another class is said to be non-mechanical waves. Non-mechanical waves. So what is the base difference between mechanical and non-mechanical அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து it require medium, it doesn't require medium. ஓகே, அப்போ require medium அப்படின்றதால மெக்கானிக்கல் வேவ்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா they are called as what? Elastic waves. ஓகே, ஸோ elastic waves. அதே மாதிரி உங்களுக்கு நான் மெக்கானிக்கல் என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் தேர் எக்ஸாம்பிள் பிகாஸ் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, லைட் கேன் டிராவல் த்ரூ ஈவன் இன் வேக்யூம் வித் ஸ்பீட் ஆஃப் 3 to 10 × 8 meters per second. அப்போ இட் இஸ் நாட் மெக்கானிக்கல். வேக்யூம் என்னது, எதுவுமே இல்லை தானே. அப்போ எதுவுமே இல்லைனாக்கா இட் கேன் டிராவல் அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்கே மெக்கானிக்கல் அப்படின்னும் போது இப்போ சவுண்ட் வேவ்ஸ் நீங்க என்ன லோவர் கிளாஸ் என்ன சொல்லி கொடுத்துருப்போம், நமக்கு ரயில்வே ட்ராக்ல போய் காதை வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்தில் ஒரு ட்ரெயின் வந்து என்ன ஆகும், அந்த சவுண்ட் நம்ம கேட்கும்னு சொல்லுவாங்க. எதனால அந்த ரீசன் தெரியுமா? வாட் இஸ் தி ரீசன் பிஹைண்ட் தட்? நம்ம கேட்கறது வந்து சவுண்ட் தானே, சவுண்ட் வேவ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்னும் அனதர் நம்ம ஒரு லோவர் கிளாஸ் எக்ஸ்பிளைன் பார்த்துருக்கோம். ஒரு பேப்பர் கப் வச்சு த்ரெட் டைப் பண்ணி அங்க இருக்க பர்சன் வந்து அதில் பேசும்போது கேட்கும், பார்த்துருக்கீங்களா? வாட் இஸ் தி பேஸ் ஐடியா? வேற என்ன புது புது கதையெல்லாம் சொல்றீங்க? அதெல்லாம் வருது, டென்பிட்டில வருது. ஓகே, நான் என்ன கேட்கறேன்னா அது என்ன பேஸ் ஐடியான்னு கேட்கறேன், எதுல எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு கேட்கறேன். அந்த பேப்பர் கப்பு நடுவில் த்ரெட் இருக்கு, திரும்ப பேப்பர் கப் படத்துல காமிச்சிருப்பாங்களே, அதே மாதிரிதான். சவுண்ட் வேவ்ஸ் வந்து என்ன பண்ணாக்கா சாலிட்ல ஈவன் ஃபாஸ்டா டிராவல் ஆகும், லிக்விட்ல கம்பேரிட்டிவ்லி ஸ்லோ, கேஸ்ல ஏர்ல இன்னும் கம்பேரிட்டிவ்லி ஸ்லோ. ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து ரெயின் டைம்ஸ்ல வந்து நம்ம பேசும்போது லவுடா கேட்கும், பார்த்துருக்கீங்களா? ஏன்னா ஏர்ல வந்து மாய்ஸ்சர் அதிகமா இருக்கும், தட் இஸ் அந்த ஈரப்பதம் வந்து அதிகமா இருக்கும். அப்ப என்ன ஆகுதுனாக்கா யூஷுவல் ட்ரை ஏரை விட அது கொஞ்சம் வெட் ஏர், அப்ப நம்ம என்ன லவுடரா கேட்கும். அதே லாஜிக் தான்.
அப்போ அங்கே அந்த ரயில்வே ட்ராக்ல வந்து காலை வச்சு கேட்குறோம் அப்படின்னாக்கா இது சாலிட் சாலிட்னா வேவ் ஐ மீன் ஸ்பீட் வந்து என்ன மீன் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து என்னன்னாக்கா ஃபாஸ்டராக இருக்கும், அதனால ரொம்ப தூரத்தில் வரது வந்து கேட்கும் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் பேஸ் ஐடியா. ஓகே, அப்போ எலாஸ்டிக் வேவ்ஸ் அப்படின்றது வந்து சம்திங் பட் வாட் உங்களுக்கு நீங்க சொல்ற எலாஸ்டிக் அப்படின்றது வந்து என்னது? சவுண்ட் வேவ்ஸ், சவுண்ட் வேவ். இங்க நீங்க சொல்ற எலக்ட்ரோ மேக்னெட் அப்படின்றது நமக்கு என்ன தெரியும்? லைட் நம்ம என்ன சொல்லலாம்னாக்கா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். ஓகே, இதுல வந்து என்னன்னாக்கா இது வந்து மீடியம் ஆஃப் ப்ரோபகேஷன். நீங்க ஸோ இப்போ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வேவ்ஸ் வந்து ஒன் இஸ் மீடியம் ஆஃப் ப்ரோபகேஷன். அந்த மீடியம் ஆஃப் ப்ரோபகேஷன் மெக்கானிக்கல் அண்ட் நான் மெக்கானிக்கல். இன்னொன்று வந்து என்ன பார்த்தீங்கன்னாக்கா தட் இஸ் ஹவு இட் வைப்ரேட்ஸ், direction of vibration. Main classification என்ன பார்த்தீங்கன்னா direction of vibration. முதல்ல அந்த பார்ட்டிகல் வந்து இப்படி வைப்ரேட் ஆகுதுன்றதை பொறுத்து நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டு கிளாசிஃபிகேஷன் வந்து வரும். ஒரு கிளாசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் சைட் டு பி டிரான்ஸ்வர்ஸ், நீங்க லோவர் கிளாஸ் படிச்சதான். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஞ்சிடியூனல். வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் டிரான்ஸ்வர்ஸ் அண்ட் லாஞ்சிடியூனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் பார்ட்டிகல் வந்து வைப்ரேட் ஆகுது, வைப்ரேஷன் ஆஃப் பார்ட்டிகல் which is perpendicular to direction of propagation. Actually இங்க ரெண்டு directions வந்து நான் சொல்லணும்னு மறந்துட்டேன். ஒன் சைட் டு பி பார்ட்டிகல் வந்து என்ன மாதிரி வைப்ரேட் ஆகுதோ that is called as direction of vibration. அந்த வேவ் எப்படி டிராவல் ஆகுதோ that is called as what? Direction of propagation. So we have to learn two concepts. One side to be direction of, maybe நான் இங்கே ரைட் பண்ணிக்கிறேன். So one side to be direction of vibration, another one side to be direction of propagation. எதுக்கு இந்த டூ டைரக்ஷன்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, இங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். பார்ட்டிகல் நம்ம எப்படி வைப்ரேட் ஆகுது இருக்கும், இந்த டைரக்ஷன் வைப்ரேட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் டைரக்ஷன் ஆஃப் வைப்ரேஷன், ரெப்ரசென்ட் லைக் திஸ். இப்போ இந்த வைப்ரேஷனோட இம்பாக்ட் நான் கீழே இங்கே ட்ராப் பண்ணேன். எப்படி ட்ராப் பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி வேவ் டிராவல் ஆகுது. தட் இஸ் இட் வில் டிராவல் அலாங் திஸ் டைரக்ஷன். அப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ஷன் ஆஃப் வாட்? ப்ரொபகேஷன். அப்போ இந்த டைரக்ஷன் ஆஃப் வைப்ரேஷனுக்கும் இந்த டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷனுக்கும் தேர் இஸ் a கனெக்ட். அந்த கனெக்ட் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா they have classified two types of waves. ஒன்று என்னன்னா டிரான்ஸ்வர்ஸ்ல மேபி நம்ம ஏதாவது ஷார்ட் ஃபார்ம் கொடுத்துக்கலாமா as per our convenience. நான் இதை வந்து DOV, இது வந்து DOP. ஓகே, டவ் அண்ட் டூ, சம் லாஜிக், டவ் அண்ட் டூ. ஓகே, ஸோ அப்போ நமக்கு வந்து DOV இஸ் perpendicular to DOP. இந்த மாதிரி ஒரு கிரைட்டீரியா உங்களுக்கு ஃபார்ம் ஆனா நம்ம என்ன சொல்லலாம்? இட்ஸ் கால்ட் அஸ் டிரான்ஸ்வர்ஸ் வேவ். அப்போ இந்த வேவ் தான் உங்களுக்கு என்னது டிரான்ஸ்வர்ஸ் வேவ். அப்போ ரிசல்டன்ட் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் ஃபார்ம் பேட்டர்ன் லைக் திஸ். பிகாஸ் பார்ட்டிகல் எப்படி வைப்ரேட் ஆகும், பட் வேவ் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது உங்களுக்கு டுவர்ட்ஸ் திஸ் டைரக்ஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ திஸ் இஸ் சைட் டு பி டிரான்ஸ்வர்ஸ் வேவ். லாஞ்சிடியூனல் வேவ்ல இந்த கிரைட்டீரியாவை நீங்க ஞாபகம் வச்சீங்க. சும்மா நம்மளா கிரியேட் பண்ணதான், எதுவும் ஜென்ரல் நிமோனிக் கிடையாது. சும்மா நம்ம இப்போ கிளாஸ்ல கிரியேட் பண்ண நிமோனிக் தான். அதே மாதிரி இங்கே நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா DOV, தட் இஸ் டைரக்ஷன் ஆஃப் வைப்ரேஷன் வில் பி parallel to direction of propagation. ஓகே, direction of vibration is parallel to direction of propagation. அப்படின்னா அந்த பார்ட்டிகல் எப்படி வைப்ரேட் ஆகும் பார்த்தீங்கன்னா இப்படி வைப்ரேட் ஆகும், இப்படி வைப்ரேட் ஆகாது, இந்த மாதிரி வைப்ரேட் ஆகும். ஆனால் வேவ் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரொபகேட் ஆகுது அப்படி இருக்குன்னா இந்த டைரக்ஷனில் ப்ரொபகேட் ஆகும். ஸோ தட் இஸ் parallel. ஸோ மோஸ்ட்டாக நீங்கள் என்ன படிச்சிருப்பீங்க அப்படின்னா இங்கே அந்த அப்வர்ட் வேவ் they will be named it as crust. ஞாபகம் இருக்கா? லோவர் பார்ட் ஆஃப் வேவ் என்ன சொல்லுவாங்கனாக்கா ட்ரஃப்ட் இந்த கேஸ்ல. அதுவும் எங்க என்ன சொல்லுவாங்கனாக்கா இப்படி வைப்ரேட் ஆகும்போது எங்க வந்து இந்த வேவ் க்ளோஸ்டா இருக்கும், ரீஜன் ஆஃப் க்ளோஸ்னஸ் அதிகமா இருக்கும், தட் இஸ் கால்ட் அஸ் கம்ப்ரஷன். எங்க ரீஜன் ஆஃப் க்ளோஸ்னஸ் வந்து கம்மியா இருக்கும், தட் இஸ் கால்ட் அஸ் வாட்? ரேரிஃப்ராக்ஷன். அப்போ அதே சினாரியோ தான், கம்ப்ரஷன் அண்ட் தென் ரேரிஃப்ராக்ஷன். அது மாதிரி பாத்தீங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் crust, this is called as tuft, crust in respect to crust and tuft. இங்க வந்து என்ன ஆகுதுனாக்கா அந்த வேவ் இந்த மாதிரி வைப்ரேட் ஆகுது, இப்படி வைப்ரேட் ஆகும். பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகுனாக்கா இந்த டைரக்ஷன்ல வைப்ரேட் ஆகும். Particle usually vibrates along this direction. இங்க வந்து பார்ட்டிகல் என்ன ஆகும் பாத்தீங்கன்னாக்கா in case of transverse wave particle vibrates up and down, and then direction of propagation will be in this direction. இங்க particle vibrates in this direction, direction of propagation will be in this direction. That is இங்க perpendicular, இங்க என்ன ஆகுனாக்கா this side to be parallel. அதே மாதிரி அந்த டென்சிட்டி அதிகமா இருக்க ரீஜன் கம்ப்ரஷனும் டென்சிட்டி கம்மியா இருக்க ரீஜன் ரேரிஃப்ராக்ஷனும். இங்க அப்பர் பார்ட் ஆஃப் crust, லோவர் பார்ட் ஆஃப் என்னன்னு பாத்தீங்கன்னா tuft. ஸோ இதுதான் வந்து மெயின் கிளாசிஃபிகேஷன். அதாவது கிளாசிஃபிகேஷன் வந்து ஒன்று மீடியம் ஆஃப் ப்ரொபகேஷன், இன்னொன்று வந்து direction of vibration. வேற என்ன சப் கிளாசிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா the dimension of the wave. அது எந்த டைமென்ஷன்ல வந்து டிராவல் ஆகுது அப்படின்றத வச்சு உங்களுக்கு என்ன பண்ணலாம், வேவ்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். இட் இஸ் நதிங் பட் வாட் 1D 2D and then so further அந்த கிளாசிஃபிகேஷன் நீங்க நோட் பண்ணீங்கன்னா again there are two classifications. One is nothing but what அப்படின்னு பாத்தீங்கன்னா dimension of propagation. So it is further classified into 1D, that is one dimension, and then 2-dimensional propagation, and then 3-dimensional propagation. சும்மா அதுல நம்ம பேசிக்கா படிக்கிறது பட் சும்மா ஒரு ஐடியா மட்டும் தெரியுங்க. there are different dimensions of propagation. அதுக்கப்புறம் என்ன பாத்தீங்கன்னாக்கா propagation of energy, classification based on propagation of energy. So what is the base idea of this? Anything? Propagation of energy. நம்ம இங்க பேசிக்கா டிஃபைன் பண்ணும்போது என்ன டிஃபைன் பண்ணிப்போம், பார்ட்டிகல் வந்து என்ன ஆகல, ஆக்சுவல் பொசிஷன் வந்து நகரல, ஆனா என்ன நடக்குது, அதோட எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அண்ட் தென் என்ன ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுனாக்கா மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ லாஜிக்கலா பாத்தீங்க அப்படின்னா எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா இல்லையா? எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆனா we will say it as progressive wave. ப்ரோக்ரஷன் வந்து கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கு, டிராவல் ஆயிட்டு இருக்கு.
it is called as progressive wave. Energy travel ஆகாம we will say it as what? அப்போ wave உங்களுக்கு wave transport, I mean wave உங்களுக்கு generate ஆகுதுனாக்கா it is nothing but what? Actual movement of particle. It is ஒரு constant amplitude இல்லாம உங்களுக்கு என்ன ஆகுனாக்கா மூவ் ஆகிட்டே இருக்கும். This is called as what அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா stationary waves. ஓகே, அப்போ progressive அப்படிங்கும்போது transfer of energy will be there. Stationary அப்படிங்கும்போது என்னது? Transfer of energy will not be. அப்போ உங்களுக்கு இதில் வந்து further there are two types. One is said to be progressive waves, another one is said to be stationary waves. So progressive வந்து இங்க வந்து என்ன ஆகுனாக்கா energy will maybe I will put a tick, energy will transfer, இங்க வந்து என்னது energy will not transfer. So மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, just for convenience. So இதான் வந்து உங்களுக்கு 4 main classification of waves. அதோட மேஜரான classification வந்து இதுதான். நீங்க சும்மா தெரிஞ்சுங்க. but we will learn about progressive in detail, progressive and stationary wave. நீங்க இந்த organ pipe படிப்பீங்க சார், flute மாதிரி என்னதுலாம் அங்க அந்த இந்த கான்செப்ட் படிக்கும்போது உங்களுக்கு stationary wave. அப்புறம் 2 strings are connected to some wall. For example guitar strings இருக்குல்ல, அது நீங்க நோட் பண்ணீங்கன்னா கீழே அந்த கிட்டாரோட அந்த போர்ஷன் கனெக்ட் இருக்கும், மேல வந்து நீங்க அந்த ஃபிங்கர்ஸ் பிளேஸ் பண்ணுவீங்க, அங்க கனெக்ட் ஆகும். நடுவில் நீங்க வைப்ரேட் பண்ணும்போது அங்க நீங்க படிக்கிறது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டேஷனரி வேவ்ஸ். சும்மா நான் சொல்றேன் எக்ஸாம்பிள் சொல்றேன், பட் அது என்னன்றதை அப்புறமா பார்க்கலாம். ஓகே, தட்ஸ் இட். ஸோ உங்களுக்கு பேசிக்கா வாட் இஸ் வேவ் மோஷன் அண்ட் தென் வாட் ஆர் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த வேவ்ஸ். அதுக்கப்புறம் என்ன பாத்தீங்கன்னாக்கா அந்த வேவ் மோஷனுக்கான ஒரு நம்ம வேவ்ஸ்க்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லி பார்ப்போம். ஓகே, நீங்க வேவ் மோஷன் ஒரு இடத்துல நீங்க வந்து வேவ் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னாக்கா வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ the topic is characteristics of wave motion. ஏன்னா நம்ம இதே மாதிரி எஸ்எச்எம் வந்து பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்கா? எஸ்எச்எம்ல என்ன பார்த்துருப்போம், எப்போ வந்து நம்ம எஸ்எச்எம் சொல்லுவோம், அந்த மோஷன் வந்து எப்போ சிம்பிள் ஹார்மோனிக் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து அங்கே சாட்டிஸ்ஃபை ஆகணும், சிம்பிள் ஹார்மோனிக் பீரியாடிக்கா இருக்கணும். அந்த மோஷன் வந்து இட் இஸ் பீரியாடிக் அண்ட் தென் ஆசிலேட்டரி, ஃபார்வர்ட் அண்ட் பேக். அந்த ஆசிலேட்டரி எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் டு மீன் பொசிஷன் வந்து மூவ் ஆகணும். That is forward as well as backward. That is oscillatory. வேற என்ன? Function is said to be harmonic in nature. That is, it should have a constant amplitude as well as frequency. Fourth point one very important point. இது எல்லாமே வந்து ஓகே. ஃபோர்த்தா வருது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த பார்ட்டிகல், ஐ மீன் அந்த ஆசிலேட் ஆகிற பார்ட்டிகளுடைய ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகுனாக்கா டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஆப்போசிட் ஆகும். That is F equal to negative k times of x அப்படின்னு படிச்சிருக்கீங்க. ஸோ அந்த 4 பாயிண்ட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனாக்கா அந்த ரெஸ்பெக்டிவ் மோஷன் நம்ம என்ன சொல்லுவோம்னாக்கா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். அதே மாதிரி எந்தெந்த பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனா நீங்க அந்த பிஹேவியர் வந்து வேவ் மோஷன் அப்படின்னு சொல்லுவீங்க. அதில் ஃபர்ஸ்ட் திங் வந்து என்னன்னாக்கா ஆல் பார்ட்டிகல்ஸ் in a medium vibrates with constant phase. இந்த கான்ஸ்டன்ட் ஃபேஸ் அப்படின்னாக்கா ஒரு பார்ட்டிகளோட வைப்ரேஷனும் இன்னொரு பார்ட்டிகளோட வைப்ரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஸ்டன்ட் ஃபேஸ்னா உங்களுக்கு இன்னொரு லாஜிக் சொல்றேன். நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் சாப்டர்ல படிச்சது எஸ்எச்எம்ல பாத்தீங்கன்னா டைம் பீரியட்ல ஒரு லாஜிக் சொல்லியிருந்தேன். ஒரு பெண்டுலமுடைய லென்த் வந்து L, அங்க ஹேங் ஆயிருக்க மாஸ் வந்து சம்யம். சேம் மாஸ் வந்து வேற பெண்டுலம்ல ஹேங் ஆயிருக்கு, பட் அதோட லென்த் என்ன இருக்கு, டூ டைம்ஸ் ஆஃப் L இருக்கு. இப்போ இது ஆசிலேட் ஆகும்போது என்ன ஆகுனாக்கா this will oscillate with the time period t and this one will oscillate with the time period some t dash. After some oscillation, the இப்போ ஃபர்ஸ்ட் எப்படின்னா வேற வேற டைரக்ஷன் ஆசிலேட் ஆயிருக்கா, பட் they both are aesthetic. After some time என்ன ஆகுனாக்கா மேபி இதோட ஆசிலேஷனோட டைரக்ஷன்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கு. they are in same phase. அப்போ ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்ன ஆகுதுனாக்கா உங்களுக்கு 0 ஆகும். ஸோ அந்த ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்ன சொல்றாங்க, the direction of oscillation. அப்போ அதே மாதிரி இங்க இந்த பார்ட்டிகல் வந்து கான்ஸ்டன்ட் ஃபேஸ் அப்படின்றதுக்கான மீனிங் என்னக்கா எல்லா பார்ட்டிகளும் ஒரே ஃபேஸ்ல வந்து என்ன ஆகுது, வைப்ரேட் ஆயிட்டு. அப்போ நீங்க ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து ஒரு பார்ட்டிகளுக்கு இன்னொரு பார்ட்டிகல் கேட்டீங்கன்னா வர ஒரு ரிசல்ட்டும் அடுத்த ரெண்டு பார்ட்டிகல் கிடைக்கும்போது என்ன ரிசல்ட் இருக்குனாக்கா ஒரே ரிசல்ட் வந்து அரைஸ் ஆகும். திஸ் இஸ் said to be with a constant phase. ஓகே, ஸோ எல்லா பார்ட்டிகளும் என்னன்னா ஒரே ஃபேஸ் வந்து வைப்ரேட் ஆயிட்டு இருக்கு. அப்போ அதே மாதிரி பார்ட்டிகல், ஐ மீன் இந்த இடத்துல என்ன சொன்னீங்கன்னாக்கா there are two types of velocities. One is said to be wave velocity, இன்னொரு என்னது particle velocity, because particles are vibrating with some phase. Okay, so particles are vibrating with some velocity called particle velocity. Okay, it is called as particle velocity. அதே மாதிரி meanwhile இந்த எல்லா பார்ட்டிகளும் வைப்ரேட் ஆகுறது இம்பாக்ட் ஒரு ப்ரொபகேஷன் ஒன்று இருக்குல்ல, that is called as wave. அப்ப அந்த velocity நம்ம என்ன சொல்லலாம், it is called as what, wave velocity. The velocity at which wave propagates is said to be wave velocity. At last நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா we will be mentioning by the term particle velocity is usually mentioned by the term called v of p and then wave velocity is mentioned by the term called capital V. At last என்ன சொல்லணும்னா they are not equal actually. Vp is not equals to capital V. This particle velocity is not equal to wave velocity. There will be a difference in velocity. The reasons நம்ம பார்ப்போம், but you have to understand what is the factor ன்னு தெரிஞ்சுங்க. That is wave and particle velocity are not equal and then they are different. நம்ம தெரிஞ்சுங்க. Okay, different in terms of definitionல வந்து different. Particles வந்து இந்த portion இங்க வந்து இப்படி வைப்ரேட் ஆகுது வந்து particle velocity சொல்றோம். இதோட இம்பாக்ட் வந்து உங்களுக்கு டிராவல் ஆகுது வந்து நம்ம wave velocity அப்படி சொல்லிக்கலாம். Okay, so and then next point is said to be one is said to be constant phase, particle vibrates and then with some wave velocity. Okay, phase difference சொல்றோம்னா constant phase. Okay, so the particle while it vibrates it should execute as such.
அப்போ அங்கே வைப்ரேட் ஆகிற பார்ட்டிகல் வந்து என்னன்னாக்கா இட் ஷுட் எக்ஸிக்யூட் வாட் எஸ்ஹெச்எம் சிம்பிள் ஹார்மோனிக்காக இருக்கணும். அங்கே வைப்ரேட் ஆகிற பார்ட்டிகல் வந்து வைப்ரேட்டிங் பார்ட்டிகல் will execute simple harmonic motion. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா it will vibrate about its mean to extreme position. அப்போ என்ன ஆகுனாக்கா there will be vibration between mean position to extreme position. mean position to extreme position. And then வேற another சில பாயிண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அகைன் லாஸ்ட் நம்ம இன்னொன்று சொல்லியிருக்கோம். இந்த வேவ்ல வந்து என்ன ஆகுதுன்னா பார்ட்டிகளோட மூவ்மெண்ட் கிடையாது. கரெக்டா? பார்ட்டிகள் என்ன ஆகுது? மூவ் பண்ணல. மீன் டு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் வைப்ரேட் ஆயிட்டு இருக்கு. அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா particle doesn't move. Particle doesn't move. அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஆகல? Particle doesn't move என்ன ஆகும்? There will be a transfer of only energy and momentum. So only energy and momentum வந்து என்ன ஆகுதுனாக்கா transfers. Energy and momentum transfers. அப்போ இன்னொரு கண்டிஷன் இது. இப்போ அந்த மீடியம் என்ன நம்ம ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணது என்ன? கிளாசிஃபிகேஷன் ஏதாவது டிஃபைன் பண்ணிருக்கோம்னாக்கா மீடியம் ஆஃப் ப்ரொபகேஷன் டிஃபைன் பண்ணிருக்கோம். அப்போ அந்த மீடியம்க்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குனாக்கா இட் ஷுட் possess elasticity, inertia. அந்த மீடியம் இருக்குல்ல, அந்த மீடியம் வந்து ஒரு ஸ்டாட்டிக்கா இருக்கும். That is a property of inertia. Elasticity நாக்கா அந்த பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகணும்? should vibrate about its mean position. rigid ஆ என்ன ஆகும் உங்களுக்கு? நீங்க rigid bodies வந்து படிச்சிருக்கீங்கல்ல? What is mean by rigid body? What are elastic bodies? Elastic bodies. Particles are close, okay, particles are closely packed with some sort of electrostatic force like that. அது இல்லாம என்ன எலாஸ்டிக் பாடிஸ் என்னன்னு சொல்றீங்க? If you apply a force that is called as deforming force, after removal of deforming force the body will possess restoring force. அப்படி இருந்தானாக்கா அந்த பாடி நம்ம என்ன சொல்லுவோம்? எலாஸ்டிக் பாடி சொல்லுவோம். அதே மாதிரி இங்க இந்த மீடியம் வந்து இங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னாக்கா the medium should possess elasticity and then inertia. Resistance to change. Inertia என்றது என்னது? It will resist to change அந்த ஸ்டேட்டையும் as well as வந்து என்னன்னாக்கா it should be an elastic one அப்படின்னு. Okay, so these are the basic points of all characteristics of wave motion. அங்க இங்க SHM வந்து 4 points தான் சொல்லிருக்கீங்க மெயினா. One is said to be what? Periodic, oscillatory, harmonic, and then the restoring force is proportional to that of or opposite to that of displacement, proportional to negative displacement அப்படின்னு வச்சுக்கோங்க. லைக் தட். பாருங்க இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா பார்ட்டிகளும் வைப்ரேட் ஆகணும். மீன்வைல் என்ன பண்ணணும்? ஒரே ஃபேஸ்ல வந்து வைப்ரேட் ஆகணும். செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பார்ட்டிகல்லாம் வைப்ரேட் ஆகிற வெலாசிட்டி வந்து பார்ட்டிகல் வெலாசிட்டியும் அந்த வேவ் ப்ரொபகேட் ஆகுது நம்ம என்ன சொல்லணும்னாக்கா வேவ் வெலாசிட்டி. அதே மாதிரி அட் டைம் they are not equal, they are different. நெக்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னாக்கா அங்க வைப்ரேட் ஆகிற பார்ட்டிகல் வந்து should follow or should execute SHM, சிம்பிள் ஹார்மோனிக். அப்படின்னா SHM நமக்கு தெரியும். it should vibrate about mean to extreme position. அப்புறம் என்ன ஆகுதுனாக்கா பார்ட்டிகல் வந்து ஆக்சுவலா மூவ் ஆகுது. பார்ட்டிகல் மூவ் ஆகுது. அப்ப என்ன மூவ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பார்ட்டிகளோட எனர்ஜி அண்ட் மொமெண்டம் வந்து டிரான்ஸ்ஃபர். அவ்வளவுதான். ட்ரான்ஸ்ஃபர். ஓகே. ஸோ தென் நெக்ஸ்ட் அந்த மீடியம் பார்ட்டிகல் பத்தி சொல்லியாச்சு. அந்த மீடியம் வந்து என்னன்னாக்கா இட் ஷுட் பொசஸ் இனர்ஷியா அண்ட் தென் எலாஸ்டிசிட்டி. ஓகே. ஸோ இப்போ இந்த எல்லா பாயிண்ட்ஸும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனாக்கா அந்த மோஷன் நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா வேவ் மோஷன் அப்படின்னு சொல்லணும். ஓகே. ஸோ பாயிண்ட்ஸ் நல்லா பாத்தீங்கன்னா புக்ல வந்து ஆக்சுவல் டெஃபினேஷன் ஸ்டேட்மெண்டா இருக்கும். நான் ஜஸ்ட் அந்த பாயிண்டோட கோர் மட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஓகே. ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ த புக். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த வேவ் மோஷனுக்கான ஈக்குவேஷன்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணலாம், அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணின ஆபரேஷன்ஸ் நெக்ஸ்ட் டாபிக்ஸ் வந்து பார்ப்போம். அண்ட் தென் இந்த ப்ராக்ரஸிவ் ஸ்டேஷன் என்ன சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து ஃபர்தராக வந்து பார்ப்போம் அந்த வேவ்ஸ் பத்தி டீட்டெயிலாக. ஓகே. வேற அவுட் இருக்கா?